வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனுடைய மூளை போதைப் பொருட்களுக்கு எப்படி அடிமையாகிறது? மிகப்பெரிய குற்ற செயல்கள் நடப்பதற்கு அடிப்படையாக இருப்பது அந்த போதை உணர்வு தான். ஒரு கொடூர குற்றங்களுக்கு முதல் குற்றவாளியே நமது மூளை தான். நமது மூளை என்றால் போதை பொருட்கள் உபயோகப்படுத்துவதுடைய மூளை. இந்த போதைப் பொருட்கள் தான் இந்த மனிதனை குற்ற செயல்களுக்கு, சமூகம் இதையெல்லாம் தீமை என்று நினைக்கிறதோ அதை செய்வதற்கு தூண்டி வழி நடத்துகிறது என்று மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அதை குறித்த ஒரு விரிவான அலசல் தான் இந்த பதிவு, மருத்துவ விழிப்புணர்வு பதிவு அப்படி வச்சுக்கலாம். சரி, இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போது எங்கெங்கெல்லாமோ நம்ம செய்தியாக கேள்விப்பட்டுட்டு இருந்த போதைப்பொருள் கலாச்சாரம் இப்போது நமது வீட்டிலும் வந்துவிட்டது. நமது வீடுனா பெரும்பாலான குடும்பங்கள், இந்திய குடும்பங்கள் அல்ல, சர்வதேச அளவில் குடும்பங்களுக்குள் குடும்ப உறுப்பினர்கள் போதைக்கு அடிமையாவதை நாம் காண முடிகிறது. போதை பழக்கத்திற்கு ஒருவர் அடிமையாகும் குற்ற செயலில் அவரது மூளை தான் முதல் குற்றவாளி. போதைப் பொருளை பற்றி கொஞ்சம் தெரிந்ததுக்கு முன்னாடி நம்ம மூளையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? மூளையில் எந்த பகுதி வந்து இந்த போதையை ஏற்றுக்கொள்கிறது, போதைக்கு அடிமையாகிறது, மூளையின் எந்த பகுதியில் இந்த போதை ஆதிக்கம் செலுத்துகிறது, இந்த போதைப் பொருட்களை ஏற்றுக்கொள்ளும் மூளையின் பகுதி என்ன, அதை பற்றி முதல்ல நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் விரிவாக சொல்லிடுறேன். போதைப் பொருள் அல்லது போதை பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு மூளையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறது. மனித மூளையில் போதைக்காகவே சில இடங்கள் இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது என்ன, போதைக்காக தனி இடம் இருக்குமா நம்ம மூளையில்? போதையை ஏற்றுக்கொள்கிற ஒரு பகுதி, அவை வந்து அமிக்டலா, எக்ஸ்டெண்டட் அமிக்டலா, நினைவாற்றல் திறனை கொடுக்கக்கூடிய லிம்பிக் சிஸ்டம், திட்டமிடல், யோசனை, உத்திகளை எப்படி உருவாக்குவது என்பது போன்ற திறன்கள், அந்த திறமைகள் அடங்கிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், PREFRONTAL, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், CORTEX அப்படிங்கிற மூளை பகுதி. மற்ற மிருகங்களை விட மனிதனுக்கு தான் இது தனித்துவமான விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு உத்திகளை கையாள்வது, உத்திகளை உருவாக்குவது, அதை செயல்படுத்துவது, நினைவுத்திறன், அதான் சொன்ன அமிக்டலா, எக்ஸ்டெண்டட் அமிக்டலா, இதெல்லாம் மூளையில் இருக்க ஒரு பகுதிகள். இந்த பகுதிகள் என்ன பண்ணுது? அதை தான் இப்போ சொன்னேன், திட்டமிடல், யோசனை, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பகுதி மனிதர்களின் நெற்றி பகுதியில் புருவங்களுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. மெடுல்லா ஆப்ளங்கேட்டா அப்படிங்கிறது அந்த புருவத்துக்கு மேலே அமைந்திருக்கிற பகுதி. மற்ற மிருகங்களை விட மனிதனுக்கே ஒரு தனித்துவமான விஷயம்தான், ரைட்டா? தண்டுவடத்தினுடைய மேல் பகுதியும் மூளையின் அடிப்பகுதியிலையும் இது அமைஞ்சிருக்கு. தண்டுவடத்துடைய மேல் பகுதி, மூளையோட அடிப்பகுதியில் தான் இந்த மூளை பகுதி, இப்போ நான் சொன்னேன்ல மெடுல்லா ஆப்ளங்கேட்டாங்கிற பகுதி இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அப்போது இதில் தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும், உப்பு வேணும் போன்ற உள் உணர்வுக்கெல்லாம் இந்த பகுதி தான் மிக முக்கியம். எனக்கு தாகம் எடுக்குது, நான் தண்ணி குடிக்க போகிறேன், இந்த சாப்பாட்டில் உப்பு பத்தலை, இதெல்லாம் செய்கிறது எது? நான் இப்போ சொன்ன பகுதி தான். நடுப்பகுதியின் ஆழ மைய பகுதியில் தொடங்கி மூளை முழுக்க போதை வசுகளின் செயல்பாடுகள் இங்கே தான் விரிவடையுது. புரியுதுங்களா? நடுப்பகுதியில் தொடங்கி மூளை முழுக்க. சரி, அந்த போதைன்னா முதல்ல என்ன? போதை ஏறுது, போதை உண்டாக்குது, போதையில் அவனை இதை செய்து விட்டான். அந்த போதைனா என்ன? போதை வந்து பல விஷயங்கள் கிடைக்கலாம். சிலருக்கு சில எண்ணங்களே மகிழ்ச்சியை கொடுக்கலாம். கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி போன்றவை அடங்கிய எண்ணங்கள் சந்தோஷத்தையும் ஒரு வகையான போதையும் கொடுக்கும். ஏதோ போதைப் பொருட்களை உட்கொள்வது மட்டும்தான் போதைப் பொருட்களுக்கு மட்டும்தான் போதைன்னு இல்லை. இப்போ நான் சொன்னதும் போதை தான். பாலியல் தூண்டுதல் உள்ளிட்ட சில உணர்வுகளும் போதையை கொடுக்கும். பாலியல் எண்ணங்கள்லாம் ஒரு பெண்ணோடு ஒரு இன்பமாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி எண்ணங்களே, உணர்வுகளே பாலியல் தூண்டுதல், அதுவே வந்து சிலருக்கு போதையாக இருக்கும். சில உணவுகளை ருசிக்கும் போது மீண்டும் மீண்டும் அதற்கு நாக்கு ஏங்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவு பிடிக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், காய்கறிகள் என்று பல நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். அதாவது நம்ம எதுக்கு எந்த ருசிக்கு ஏங்குறோமோ அதுவும் ஒரு வகையான போதை தான்.
மகிழ்ச்சி, பேரானந்தம், மீண்டும் மீண்டும் அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசையே போதைன்னு சொல்கிறாங்க. மகிழ்ச்சி, பேரானந்தம், மீண்டும் மீண்டும் அது வேணும்னு நினைக்கிறது, இதுதான் போதை. சிலருக்கு சில செயல்கள் போதையை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அந்த செயல்களை செய்தால்தான் மன நிம்மதி அடையும். இதனால் மனப்பதற்ற குறைபாடுகளில் ஒன்றான ஒபசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யும் பழக்கத்திற்கு அடிமையாவார்கள். தான் செய்வது சரியானது இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை செய்ய தூண்டப்படுவாங்க. அதுதான் போதை. அதை கட்டுப்படுத்த முடியாது, அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் அதற்கு அடிமையாயிருவாங்க. அடிமைத்தனம் ஏன் ஏற்படுது? சரி, போதை இதெல்லாம் உருவாக்குது, இதெல்லாம் போதைன்னு சொல்லிட்டீங்க. அடிமைத்தனம் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது? காட்டில் யானை கூட்டம் இருக்குது இல்லையா, அது வசிக்கும் இடத்துல தண்ணீர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது தண்ணீரை தேடி கூட்டமாக பல இடங்களுக்கு போகும். அப்போ ஒரு இடத்துல ஒரு ரம்மியமான இடம், நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன், வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ரம்மியமான இடம். அந்த அங்கே ஒரு அந்த நீர்வீழ்ச்சி இருந்தால் அங்கே ஒரு தடாகம் இருக்கும், நீர் தேங்குகிற ஒரு பகுதி இருக்கும் இல்லையா. அப்போது அந்த 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 பருகும் தண்ணீர் உயிரளிக்கக்கூடியதாக இருக்கும். அது மனது ஆனந்த நிலை அடையும் டோபமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூளையில் சுரக்கிறது. அந்த மகிழ்ச்சி ஹார்மோன் அது சுரக்கும் அந்த இடத்துக்கு, அந்த ரம்மியம், அந்த நீர்வீழ்ச்சி, அந்த தடாகம். அப்போது இந்த மூளையில் ஹார்மோன் சுரக்கும் போது கிளர்ச்சி ஏற்பட்டு மகிழ்ச்சியான அனுபவம். ரைட். ஞாபகம் வைக்கிற மூளையின் பகுதியான ஹிப்போகாம்பஸ் அப்படிங்கிற ஹிப்போகாம்பஸில் வழித்தடங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய, அதாவது ஹிப்போகாம்பஸ்ங்கிறது மூளையில் இருக்க ஞாபகங்கள், மெமரிஸ் இருக்கிற இடம். அந்த இடத்துல, மூளையினுடைய இந்த இடத்துல வழித்தடங்கள், இந்த நீர்வீழ்ச்சியையும் இந்த தடாகத்தையும் நோக்கி வரக்கூடிய வழித்தடங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய செல்கள் எல்லாம் தூண்டப்பட்டு அந்த வழியை நல்லா ஞாபகம் வச்சுக்கும். ஏன்னா அதுக்கு பேரானந்தம் கிடைச்சிருக்கு யானைக்கு. அப்போ என்ன ஆகும், கூட்டத்தில் உள்ள அத்தனை யானைகளுக்கும் மகிழ்ச்சி அளித்த கிளர்ச்சியுடன் கூடிய அந்த நினைவு நன்றாக மூளையில் பதிஞ்சிடும். எல்லா யானைக்கும், கூட்டமும் அந்த யானை எல்லாத்துக்கும் அந்த நினைவு மூளையில் ஒருங்கிணைக்கப்படும். பின்பு யானை கூட்டம் தங்களுக்கு வழக்கமான இடத்துக்கு எப்போ பார்த்தாலும் கிளம்பி வரும். ஆனால் மீண்டும் தாக எடுக்கும்போது எந்த வழிகாட்டுதலும் அதுக்கு தேவையில்லை. ஏதாவது முன்னாடி யாரும் வழிகாட்டுற விஷயம் இல்லை. அதே வழித்தடத்தில் தடாகத்துக்கு தண்ணி குடிக்கும். மீண்டும் தாகம் ஏற்படுவது மனதில் உடலில் அமைதி பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் இந்த இடத்துக்கு செல்லும். போதை மருந்தும் இந்த வேலையை தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பொதுவாக ஒரு போதைக்கு அடிமையாக வயசு 10லேருந்து 12 தான் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது அஃபிஷியலாக சொல்லலை, சட்டபூர்வமாக அது வராது, சட்டத்துக்கு புறம்பாக கிடைக்கனாலும் அதை தொடர ஒரு மனப்பாங்க வரும். அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பொதுவாக ஒரு இந்த வகையிட்ட ஒரு சிறுவன் பெற்றோர் திட்டாங்க, ஆசிரியர் திட்டாங்கன்னா சோர்வாக இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான், வா நான் இதுக்கெல்லாம் சோர்வாகாத, வா போகலாம், கிரிக்கெட் விளையாடி ஸ்ட்ரெஸ்ஸை போக்கலான்னு சொல்லுவான். இது ஒரு குரூப்பு. அந்த ஒரு பந்து வேகமாக வர்றதை கூர்ந்து கவனித்து மட்டையால் அடித்து ரன் எடுக்கிறங்கிற அந்த ஒரு கிளர்ச்சி இருக்குல்ல, அது அவனுக்கு நிம்மதியை கொடுக்கும், ஸ்ட்ரெஸ் போயிடும். அப்போ விளையாடும் போது கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் டோபமைன், செரட்டோனின் ஹார்மோன்கள் அதிகம் சுரக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கவனம் குவிதலை கொடுக்கக்கூடிய அசிட்டைல் கொலைன் அப்படிங்கிற ரசாயனங்களும் மூளையில் சுரக்கும். இது மருத்துவர்களுடைய விளக்கம். அப்போ அவன் விளையாடி ஓய்வெடுத்து மனநிலையை சீராக்கிக்கிறான். இப்போ எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் அவன் கிரிக்கெட் விளையாட போயிடுவான், இந்த விளையாட்டு அவனுக்கு இது கொடுக்குதுன்னா. சரி, மனித மூளை விசித்திரமானது. எந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தருதோ அதை மீண்டும் மீண்டும் தேடி போக நினைக்கும். இது விசித்திரம் அப்படின்னு சொல்கிற காரணம் தான். இதே சூழலில் மனம் துவண்ட நிலையில் ஒரு சிறுவன் இருக்கான், இன்னொரு சிறுவன் வரான், இதுக்கெல்லாம் கவலைப்படாத, வா ஒரு தம் அடி, கொஞ்சோண்டு சாராயத்தை குடி அப்படின்னு சொல்லி அவனை தூண்டுறான்னா, அல்லது அவனுடைய அப்போ அந்த போதை பழக்கத்தை அவன் கற்றுக்கிறான். அப்போ தனக்கான ஒரே நண்பன் அல்லது அவனுடைய நெருக்கம் அவனுக்கு தேவைப்படுற நேரம் அவன் சொல்வதை செய்வது தீங்கானதுன்னு உள்ளுறவு சொன்னாலும் அதை செய்யணும்னு மனநிலைக்கு வந்துடுவான். அதில் தான் இந்த போதைப் பொருள் கொடுத்து இந்த கொலை போன்ற கொடூர குற்றங்களுக்கு, கொள்ளையடிப்பது, செயின் பறிப்பு, இந்த குற்றங்களுக்கெல்லாம் தூண்டுறது என்னது, இது மாதிரி பழக்கங்கள் தான். நண்பன் சொல்கிற விஷயத்தில் என்னதான் இருக்குன்னு முயன்று பார்ப்போமேன்னு அதை முயற்சி பண்ணி கடைசியில் எங்கே விழுந்துடுறாங்க, பழைய அந்த பழக்கம் நண்பர் மூலம் பழகி தன் வயது சக ஊழியர்கள் சக மாணவர்களால் தான் இது ஏற்படுது. சரி, இதில் அடிமைத்தனம் எங்கே வருது? போதை எப்படி வருதுன்னு சொல்லியாச்சு, மூளையில் எங்கே தாக்குன்னு சொல்லி, அடிமைத்தனம் எங்கே வருது? உங்கள் மூளையும் நடந்ததையும்
வாழ்க்கையும் பாதிக்கும் போக்கு தான் அடிமைத்தனம். உங்கள் மூளையும் பாதித்து, நடத்தையை உங்கள் கேரக்டரையும் பாதித்து, வாழ்க்கையும் பாதிக்கிறது. குறிப்பாக போதை மருந்துகளுக்கு ஒருவர் அடிமையாகும் போது அவை ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பது தெரிந்தாலும் அவற்றுக்கு அடிமையாகி விடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் அதுலேருந்து நீங்கள் மீள்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவற்றை ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். உங்கள் குடும்பம், உங்கள் சமூகம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தர் போதைக்கு அடிமையாகிறாருன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்படும், அவரை சார்ந்து அவருடன் பழகிற நண்பர்கள் பாதிக்கப்படுவார்கள், அந்த சமூக சூழல் பாதிக்கப்படுது. அதுதான் போதை மருந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது. ஹெராயின், கொக்கைன் அல்லது சட்டத்துக்கு புறமான போதை வசுகளுக்கு அடிமையாவதை மட்டும் குறிப்பிட்டதில்லை. நிக்கோட்டின், ஆல்கஹால், தூக்க மருந்து, பதற்றத்தை குறைக்கும் மருந்துகள் எல்லாம் இதில் அடக்கம் தான். பதட்டம், மனப்பதட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ அதை குறைக்கிறதுக்கு மருந்து கூட இந்த வகையை சேர்ந்தது தான் சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன், இருமல் மருந்து, வலி நிவாரணிகள் கூட ஒருவரை அவற்றுக்கு அடிமையாக்கிவிடும். சிலவங்க சொல்லுவாங்க நான் தண்ணிலாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அந்த வலி நிவாரணின்னு இருக்கு இல்லையா, பெயின் கில்லர்ஸ், அந்த டேப்லெட்டு, இந்த இருமல் மருந்து, அதிலெல்லாம் அதில் கொஞ்சம் போதை இருக்கும். ஏன்னா டெரிவேட்டட் ஆல்கஹால், அதனால் அதுவும் அடிமையாகிடுவாங்க. போதையை ஏற்படுத்தும் மேற்குறிப்பிட்ட எந்த ஒன்றையும் முதல் முறை எடுத்துக்கொள்ளும் போது சும்மா ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போமே, என் கண்ட்ரோலில் தான், என்கிட்ட தானே இருக்குது, நானாவது அடிமையாகிறதாவது அப்படின்னு நீங்கள் எண்ணத்தில் தான் ஆரம்பிப்பாங்களாம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க. ஆனால் முதல் உபயோகம் தான் உங்களை சும்மா விடாது. முதல் உபயோகம் உடல் ரீதியாகவும் அவை ஏற்படுத்தும் விளைவுகள் நீண்ட நேரம் நீடிக்கும். ஒரு கட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்துருவாங்க. அதன் விளைவாக அவர்களுடைய நடத்தைகளில், கேரக்டரில் மாறுபாடு ஏற்படும். அப்போது துஷ்பிரயோகம், அடிமைத்தனம், பழக்கப்பட்டு போதல், கிரேவிங், இதுக்கு ஆங்கிலத்தில் அபியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. துஷ்பிரயோகம் அதாவது ஒன்றை செய்யக்கூடாத வழிகளில் செய்வது. உதாரணத்திற்கு ஒருவர் தனக்கு மருத்துவர் பரிந்துரைத்த மாத்திரை மருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்துவது, அல்லது மற்றவர்களுக்கு பரிந்துரைத்த மருந்துகளை தானும் எடுத்துக்கொள்வது. அப்படி எடுத்துக்கொள்வதால் அந்த நபருக்கு ஒருவித நிம்மதி கிடைக்கலாம், ஆனால் மன அழுத்தம் குறைவதாக உணரலாம், அல்லது கற்பனை உலகில் பறக்க உதவலாம். செயற்கையான தற்காலிகமான இந்த பழக்கத்தை முறையிலேயே கிள்ளி எறிவதுதான் நல்லதுன்னு மருத்துவர்களுடைய கணிப்பு. மன உறுதியும் சரியான வழிகாட்டலும் இருந்தால் வெளியே வந்துடலாம். சரி, இந்த அடிமைத்தனம்னு சொல்கிறாங்களே, அடிக்ஷன், அப்படி ஒருவரால் மீள முடியாத நிலை, அந்த நிலை அவரது ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி உளவியல் ரீதியான சிக்கல்களை, பொருளாதார சிக்கல்களை, உறவு சிக்கல்களை ஏற்படுத்தும். உபயோகிக்கும் போதை வஸ்து சுற்றியே சிந்தனை சொல்லிட்டு இருக்கோம். எப்போ தண்ணி அடிப்போம், எப்போ ஸ்மோக் பண்ணுவோம், எப்போ அந்த மருந்தை எடுத்துக்கலாம், இப்படி தான் சொல்லணும். அது தவறு. அதிலிருந்து மீள வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது உங்களால். ஏன்னா அந்த நிலைக்கு போயிடுவீங்க. இதுதான் அடிமைத்தனம். இதற்கு பழக்கப்பட்டு போவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் பழக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் அடிமை ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பழக்கத்தை நிறுத்த முற்படும் பொழுது விட்ராயல் சிம்டம்ஸ்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அறிகுறிகள் தோணும். பழக்கப்பட்டு போதல் என்பது தொடர்ந்து பயன்படுத்துகிற ஒரு பொருளை செயல்திறன் காலப்போக்கில் குறையும் போது ஏற்படுவது. உதாரணத்துக்கு ஒருத்தர் மருத்துவர் பரிந்துரையில் நீண்ட காலமாக வலி நிவாரணி எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் அடிமையானதாக அர்த்தம் அல்ல. ஏன்னா மருத்துவர் ஒரு குறிப்பிட்ட நோய்க்காக அல்லது குறிப்பிட்ட காரணத்திற்காக அந்த மாத்திரையை பரிந்துரைக்கிறார். அதாவது செயற்கையான மருத்துவ பரிந்துரையின் பேரில் எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்தில் போதையை தரும் மருந்துகளாக இருந்தாலும் அவை எல்லோரையும் அடிமையாக்காது. அதை புரிஞ்சுக்கணும். செயற்கையான முறையான மருத்துவ பரிந்துரைகள் எடுத்தா சரி. இந்த மூளையில் என்ன இப்போ எல்லாம் பார்த்துட்டோம். மூளையில் எந்த பகுதியை தாக்குது, என்ன அடிமையார், எல்லாம் மூளையில் என்ன நடக்குது அந்த ஆல்கஹால் போய் இருக்கும்போது. அது ஒரு விசித்திரமானது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஒரு விஷயம் மகிழ்ச்சியை, உற்சாகத்தை தருவது மீண்டும் மீண்டும் தேடி போக நினைக்கும். போதையை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் உங்கள் மூளையின் ரிவார்டு சிஸ்டம் அதை குறி வைக்குமா. எப்படி மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய டொபமைன் என்னும் ஹார்மோனை அதிக அளவு சுரக்க செய்வதோடு போதை வஸ்துக்களை தேடி உங்களை துரத்தும். ஏன்னா டொபமைன் அதிகமாக வேணும்னு சொல்லி அதான் ரிவார்டு சிஸ்டத்தை போய் அட்டாக் பண்ணுறது. ஒரு கட்டத்தில் அந்த கிளர்ச்சியான உணவு போதாமல் இன்னும் உங்கள் உள்ள மருந்தி ஏங்க தொடங்கும். அப்போ அதிக அளவிலான போதை மருந்துகளை எடுக்க பழகுவீங்க. அந்த போதை தரும் இன்பத்திற்கு குடும்பம், உறவுகள், நட்பு எதுவுமே இணையில்லை என நினைக்க ஆரம்பிப்பீங்க. யாரும் நமக்கு தேவையில்லை, குடும்பமோ உறவோ நட்போ, நமக்கு அந்த மருந்தே போதும், அந்த போதை வசுவே போதும் அப்படிங்கிற நினைப்புக்கு வந்துடுறீங்க. ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பது, அதில் உள்ள நியாய அநியாயங்களை அலசுவது, நினைவாற்றல், கற்றுக்கொள்ளும் ஆர்வம், இதெல்லாம் மழுங்க ஆரம்பிச்சிடும். போதையினால் என்ன நடக்கும் மூளையில் அப்படிங்கிறதுக்கு.
யாரெல்லாம் இதில் அடிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மூளையின் அமைப்பும் உடலமைப்பும் வேறு வேறு. அப்போ போதை அடிமைத்தனத்துக்கு அவர்கள் எப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள் என்பதும் நபருக்கு நபர் வேறுபடும். ஒரு முறை போதை வசுவை முயற்சி செய்கிற எல்லாருமே அதை அடிமையாக மாட்டாங்க. ஆனால் அதை மீறியும் அடிமையாகிறவர்கள் எந்த வயதிலும் வாழ்வின் எந்த கட்டத்திலும் இருப்பார்கள். எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை அடிமையாகக்கூடிய தனம்ங்கிறது வயது காரணம் கிடையாது. குடும்ப பின்னணியில் யாருக்கேனும் மது போதை பழக்கம் இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்த பிறருக்கும் அது வரலாம். இதில் மரபணுக்களுக்கும் பங்கு உண்டு. குடிகார தாத்தா குடிகார தந்தை இருந்தால் மரபணுக்களும் அதை கொண்டு வரும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். மிக இள வயதில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறவர்களுக்கு, உதாரணமாக குழந்தைகளுக்கு, பல வருடங்கள் தொடர வாய்ப்பு இருக்கு. உளவியல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளவர்களும் போதை அடிமைத்தனத்துக்கு எளிதில் இலக்காகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த உளவியல் ரீதியான சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது இதை வச்சாது நம்ம தப்பிச்சிட மாட்டோமான்னு நினைக்கிறது. அப்போ அவங்க டார்கெட் வந்து ஈஸியாக அவங்க டார்கெட் ஆகிடும். உளவியல் பாதிப்பிலிருந்து மீள முறையான சிகிச்சை எடுக்காமல் போதை பழக்கத்தை தீவிரமாக நாடுவார்கள். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இது மனநலனை மேலும் பாதித்து பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குமே ஒழிய மனப்பதட்டத்தையோ உளவியல் பிரச்சனையோ மதுவோ எந்த போதை வசுகளும் உங்களுக்கு பயன் தராது, தீர்க்காது. குடும்ப அமைப்பில் சுமூக நிலை இல்லாதவர்கள், உறவு சிக்கல்களை சந்திப்பவர்கள் போன்றோரும் போதைக்கு அடிமையாகும் வாய்ப்புகள் மிக அதிகம். அந்த போதைக்கு அடிமையானவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம், அது சிம்டம்ஸ் என்னங்கிறத அடுத்த பதிவில் கூட நான் போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த போதை ஒரு மனிதனுடைய மூளையில் எந்தெந்த இடத்திலெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும், மூளையினுடைய எந்த பகுதி பாதிக்கப்படும், எப்படி அடிமை ஆகிறாங்க, அதுலேருந்து மீள்றது எப்படிங்கிறது அது வேற. அது ஒவ்வொரு எந்த வயதில் இந்த பழக்கம் ஏற்படும், இது எதனாலெல்லாம் ஏற்படுகிறது விரிவாக சொல்லியிருக்கேன். இனி அடுத்த ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.